நான் வந்துட்டு தாம்பரத்தில் இருக்கிற 7th டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். சாக்ஸ் போட்டு, ஷூ போட்டு, டை கட்டி அனுப்பி விடுவாங்க ஸ்கூலுக்கு. எனக்கு அந்த சாக்ஸ் போட்டுட்ருக்குற அந்த ஃபுல் டைம் அந்த ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் நரகம் மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் எப்படாப்பா அவுத்து வைப்போன்ட்டு ஸ்கூல் பெல்லு அடித்ததுமே என்ன பண்ணுவேன்னா வாசலில் ஓடி வந்து நான் ஒரு ஆள் தான் அப்படி இருப்பேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. சாக்ஸ் ஒரு சைடில் கழட்டி தூக்கி போடுவேன், ஷூ ஒரு சைடில் கழட்டி தூக்கி போடுவேன். அப்புறம் அப்படியே ஓடுவேன் எங்கன்னா கட 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 கடன்னு ஓடுவேன். அப்போ எங்கள் அம்மா பின்னாடியே வந்துட்டு ஐயோ அவங்க கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. வீட்டில் போய் நல்லா வாங்குவேன். அது தனி கதை. அது ஆனால் இது டெய்லி இது தொடரும். எனக்கு என்ன ஸ்கூல் பெல்லு அடித்ததுமே நான் வந்துட்டு ஓடி போயிட்டு அந்த ஷூ சாக்ஸை கழட்டி போட்டுருவேன். அப்போ காலை வந்து தொட்டு பார்ப்பேன். அப்படியே ஊறி போய் அப்படியே செவன்னு ஒரு மாதிரி ஆகிருக்கும் கால். எனக்கு அப்போ இருந்தே எனக்கு வந்துட்டு இந்த ஷூ சாக்ஸில் எனக்கு ஐ நெவர் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள். அதே தான் இப்போ என் பசங்களுக்கும். இப்போ என் பையனும் இப்போ டெய்லி சாக்ஸ் போட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு ஷூலாம் போட்டு போகும்பொழுது நான் யோசிப்பேன், நம்ம எங்கேருந்துங்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு எதுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஷூ சாக்ஸ் போடுறோம்? என்றைக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சென்சிபிளாக இது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இந்த ஷூ சாக்ஸ் தேவையா? பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த இது பேசிக்லி நமக்கு எங்கேருந்து வந்தது? சரி, இந்த பிரிட்டிஷ் கேம் அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க. அவங்க இந்த பிரிட்டிஷ் வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அந்த சோல்ஜர்ஸ் லெவலில் தான் நம்ம காமன் பீப்புள் நம்ம மீட் பண்ணியிருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் நலிவுற்ற நிலைமையில் இருந்தவங்க தான் அங்கே பிரிட்டிஷ்லேருந்து இங்கே இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெலாம் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க இங்கே வந்தது என்னோடய அசம்ஷன் தான் இது. அவங்க இங்கே வந்ததுமே புதுசாலாம் துணி வாங்கிலாம் அவங்க போட்டிருந்துருக்க முடியாது. அவங்க என்ன ஸ்டாக் வச்சுருந்தாங்களோ அதையே போட்டிருப்பாங்க. அது காலப்போக்கில் அவங்களுக்கு எப்படி இது பழகிச்சா இல்லை அந்த காலத்தில் இவ்வளோ சூடாக இல்லையா பூமி எப்படின்னு தெரில. அவங்க எப்படி இந்த தேசத்துக்கு வந்து இங்கே இந்த மாதிரி உடைய மாற்றாமல் அதே மாதிரி ஷூ சாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்றது அதுவும் எனக்கு புரியலை. ஏன்னா வருஷ கணக்கில் அவங்க இங்கே இருந்துருக்குறாங்க. சரி, அவங்க அப்படி இருந்தாங்க, ஓகே. நம்ம அவங்கள மாதிரியே க்ளோதிங் போடணும்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு. ஆனால் நான் டை போட்டதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு டைக்கு ஒரு வேலை இருந்தது. இந்த வேலையை நான் பார்த்துருவேன். டையை வச்சு கர்ச்சீஃப் எனக்கு குத்தி விட்டாலும் இந்த டையை வச்சுக்கிட்டு அந்த வேலையை நான் பார்ப்பேன். அதனால் டையை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த சாக்ஸ் தான் வந்து அவங்கள மாதிரியே நம்ம மாறிட்டு நம்ம வந்து போயிருக்கிறோன்னா இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம யோசிக்க வேணாமா? இது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மெஷின் மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்க்கு ரொம்ப ஷிஃப்ட் அடிச்சிட்டோம். அதை போடவே கூடாதுன்னு நம்ம சொன்னோன்னா அது இந்த காலத்துக்கு ஒத்தே வராது. ஆனால் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம போடுற துணி ஆர்கானிக்காக அப்படிங்கிறது கான்ஷியஸாக ஒரு நம்ம அந்த ஷிஃப்ட்டை வந்து கொடுக்கலாம். வாரத்தில் 7 நாள் இருக்கிறதுக்கு ஒரு நாளாவது நம்ம ஆர்கானிக் ஃபைபர் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகலாம். சென்சிபிள் க்ளோதிங்க்கு மாறணுங்க. இது டைம் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு குஜராத்தி கட்ச் ஒர்க், எல்லா மிக்சட் பேக் கலெக்ஷன், எல்லா டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க் பார்ப்போம். இது பாருங்கள், ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு எல்லோ ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் இந்த கையில் வந்து ஃபுல்லாக வேலைப்பாடு பண்ண ஒரு சாரியை பார்க்குறோம். இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸும் இதிலே அட்டாச்சாக இருக்குது. அதோட ஸ்லீவுக்கு இந்த டிசைன் தான் வருது. இதோட காஸ்ட் 3250. இதை பார்க்குறது ஒரு பிளெண்டட் பெங்களூர் சில்கில் குஜராத்தி கட்ச் ஒர்க். என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக டிசைன் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வருது. இதுதான் ப்ளவுஸ் பீஸ். இதோட காஸ்ட் 3500. ஒரு காட்டனும் டஸ்ஸரும் மிக்ஸ் ஆன ஒரு ஃபேப்ரிக்கில் குஜராத்தி கட்ச் ஒர்க். உங்களுக்கு பல்லு ஃபுல்லாக இந்த மாதிரி வருது. வெரி ஜென்டில் இந்த சாரீ. இதுக்கு ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. இன்னும் அடுத்தடுத்து அழகழகான சாரீ வகைகள் வருது. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்ம சாரீ விரித்து காட்டுறப்ப அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது தெரிய வரும். இதோட காஸ்ட் 3290. பியூர் காட்டனில் குஜராத்தி கட்ச் ஒர்க். இதில் வந்து ஒரு 3 கலர் நல்ல வாடாமல்லி, க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த பேட்டர்னும் வருது.
சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் வராங்க. இதோட காஸ்ட் 3250. காட்டன், பியூர் காட்டனில் குஜராத்தி கட்ச் ஒர்க் பண்ணது. நல்ல ஒரு பிரைட் பிங்க்கில் வந்துட்டு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகழக சாரீஸ் நம்ம இந்த சேனலில் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் புதுசாக ரிலீஸ் பண்ணுறது என்னென்ன வகைகள் வருதுன்றதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதோட காஸ்ட் 2890. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பியோர் காட்டனில் குஜராத்தி கட்ச் ஒர்க், நல்ல பிளாக் கலர் சாரியில் வந்து ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த சாரியை மேலே பார்த்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் வந்துட்டு 2890. இந்த சாரீ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. குஜராத்தி கட்ச் ஒர்க் பியோர் காட்டனில் பல்லு வந்து ரொம்ப ரிச் அண்ட் கிராண்டாக இதை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குத்தாது, உருத்தாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வேர் பண்ணுறதுக்கு. இதோட காஸ்ட் 2695. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ஹாஃப் டெஸ்ஸர் மெட்டீரியலில் பார்சி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணின ஒரு சாரீ. இதோட ரிவர்ஸ் சைடில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்துட்டு கையில் பண்ணினதுன்றது நல்லா தெரியும். நல்லா ஒரு அழகான ஒரு ரோஜா பூவை வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. பிளாக்கும் ஒரு கிரே காம்பினேஷனில் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸுக்கு இந்த ஸ்லீவுக்கு இதிலே உள்ளே அட்டாச்சாக இருக்குது. இதுவும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு ஷிபோரி ஒர்க் உள்ள ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாரியில் இருக்கிறது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்துட்டு 3490. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு பியோர் காட்டன், நல்ல ஜரி செக், ஃபுல்லாக ஜரி செக் இருக்குது இந்த சாரியில். இதில் வந்துட்டு ஒரு கத்தியவார் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணின ஒரு சாரீ. வெரி பியூட்டிஃபுல். நல்ல ஆரஞ்ச் கலர் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ ஃபுல்லாக இதை வந்து இந்த வேலை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இப்படி தான் வராங்க. இதுக்கு ஒரு செப்பரேட் ப்ளவுஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆரஞ்ச், இது மெரூன் கலர் ப்ளவுஸில் ஒரு ஆரஞ்ச் கலர் கத்தியவார் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறாங்க. இதோட காஸ்ட் 2950. பார்க்குறது வந்துட்டு ஒரு ஹாஃப் டெஸ்ஸரில் பூலியான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணின ஒரு சாரீ தான். இப்போ பொதுவாக வந்துட்டு என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் எங்கேயுமே ஒரு கிடைக்காத ஒரு டிசைன், ஒரு சாரீ தான் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு டவுட் இருக்கலாம், இதெல்லாம் எப்படி இருக்கும், மெட்டீரியல் நல்லா இருக்குமா, இந்த கை வேலைப்பாடு பண்ணதெல்லாம் நல்லா இருக்குமா, இது புதுசாக இருக்குது, இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, இது பார்த்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஆன்லைனில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை நேரில் பார்த்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ மோஸ்ட் வெல்கம் டு மை பிளேஸ். நான் சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனி டைம் யூ கேன் விசிட் மை பிளேஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இதுக்கு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் 3970. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு கேரளா காட்டனில் காஷ்மீரி ஆரி எம்ப்ராய்டரி, அது வந்துட்டு கையில் போட்டது. இது வந்து உள்ளன் நூலில் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாரியோட எட்ஜஸ் ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ளிக் ஒர்க், ஒரு ரெட் கலர் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கேரளா காட்டனால இந்த கோல்டன் பார்டர் வரும் இல்லைங்களா, அந்த ஜரி பேட்டர்ன், அது மேலே வந்துட்டு இதை வச்சு தச்சிருக்கிறாங்க. மெட்டீரியல் நான் காட்டுறேன். நல்லா இருக்குது கேரளா காட்டனில். இதோட காஸ்ட் 1195. பார்க்குறது அதே சாரி நான் ஏற்கனவே காட்டினேன் அதே மாதிரி ஒரு அதில் பிங்க் அண்ட் க்ரீன் இருந்தது. இதில் வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் மெரூன் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வந்து இந்த க்ரீன்லேயே கூட 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் இதில் வருது. கேரளா காட்டன். இதோட காஸ்ட் 1195. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ரேஷம் கோட்டா மெட்டீரியல்னாலே இப்படி தான், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லைட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கத்தி எம்ப்ராய்டரி, இதுவும் உள்ளன் நூலில் கையில் பண்ணின வேலை தான். இது பின் சைடு நான் காமிச்சா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குதுன்றது. எல்லாமே கையில் பண்ணது தான். உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட காஸ்ட் 1050. போன தடவை காட்டின மாதிரி ஒரு ரீஷம் கோட்டாவில் கத்தி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணினது. ரிவர்ஸ் சைடில் காமிச்சா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே கையில் பண்ணினதுன்றது. உள்ளன் நூலில் இது பண்ணியிருக்கிறாங்க. இதோட காஸ்ட் 1050. இவ்வளோ நேரம் நீங்கள் சாரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதுவோ அது ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமஸ்காரம்.